பெரியாருடைய தேவையெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஜாஸ்தி இல்லைங்க. நாம் அதெல்லாம் என்னடா பண்ணுறது, இவங்கெல்லாம் பெரியாரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கலையேன்னுட்டு வட இந்தியாவில் எல்லாருக்கும் நம்ம கடிதம் எழுதி அவங்கெல்லாம் பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அரசை நம்ம கொண்டு வரல, வட இந்தியாவில் கொண்டு வந்து பெரியார் என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் எதிராக ஒரு பெரிய ஜன விரோத அரசை நம்ம அமைச்சோன்னே அவங்க உடனே என்ன பண்ணாங்க, அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டமேன்னு இங்கே பெரியாரா இவர் என்னங்க ஈவாரா, அது அவர் ஈவேரா தான். உனக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு இந்த ஈவேரான்னு சொல்கிறவங்களுக்குலாம் அவர் சொன்னது ஒன்று தான். என்னங்க நீங்கள் மட்டும் உங்கள் பேர் ராமசாமின்னு வச்சுருக்கிறீங்களா, சாமி இல்லைங்கிறீங்களாண்ணா, உனக்கு பிடிக்கலன்னா மண்ணாங்கடின்னு கூப்பிட்டு போயேன்னு சொன்னார். இன்றைய தேவையை ஏற்படுத்தி கொண்ட அந்த ஊரில் இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா போன்ற அரசியல்வாதிகளுக்காகவும் சரி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய எச்சைகளுக்காகவும் சரி, ஆட்டுக்குட்டிகளுக்காகவும் சரி, அவர்கள் பெரியாருடைய தேவையை நமக்கு உணர வச்சுருக்காங்க. நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய அடுத்த தலைமுறை உணர வச்சதுனால அவர்கள் பெரியார்னா உடனே பதிலுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நமக்கு நாம் எப்படி எந்த ஆயுதத்தை எடுக்கணும், எதை எடுக்கணுங்கிறத நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறான். எதிரி நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சிட்டு இருக்கிறான். வாழ்க அந்த எதிரிகள். அண்ணா சொல்கிற மாதிரி வாழ்க வசவாளர்கள்பாங்க, வாழ்க அந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.